1924ஆம் ஆண்டு மார்ச் 30ஆம் நாள் தொடங்கின இந்த வைக்கம் போராட்டம் மகாதேவர் கோயில் தெருவில் எல்லா சமூகத்தோரும் நடந்து போக வழிவகுத்த போராட்டம். மனிதர்களை தீண்டாதவர்களாக நடத்தின சமூக கொடுமை எதிர்த்து நடந்த அந்த போராட்டத்தில் வரிசையா கேரள தலைவர்கள் எல்லோரும் கைதானாங்க. இங்கிருந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த தந்தை பெரியார் அவருக்கு அழைப்பு விடுத்தாங்க. அந்த கடிதம் கிடைச்சதும் தந்தை பெரியார் அவர்கள் ஏப்ரல் 13ஆம் நாள் இங்க வந்தார். ஏதோ ஒரு நாள் வந்துட்டு அந்த அடையாள போராட்டமாக நடத்திட்டு பெரியார் திரும்பி போயிடல. கிட்டத்தட்ட 5 மாத காலம் இங்கேயே தங்கி போராட்டத்தை நடத்தினார். 2 முறை அவரை கைது செஞ்சு சிறையில் அடைச்சாங்க. 74 நாள் சிறைவாசம் அனுபவிச்சிருக்கிறார். அந்த சிறைவாசத்துல அரசியல் கைதிகளுக்கான மரியாதை தரப்படாம கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். இது கேரள தலைவர்கள் ஒருத்தராக இருக்கக்கூடிய KP கேசவமேனன் அவர்கள் பந்தனத்தில் நின்று என்ற புத்தகத்தில் அதை பதிவு செஞ்சிருக்கிறார். மகாத்மா காந்தியடிகள் ஐயா பெரியாரை பற்றி எழுதியிருக்கிறார். திருவாங்கூர் கவர்மெண்டார் குரூர் நீலகண்டன் நம்பூதிரிய சிறையினின்று விடுவித்து விட்டார்கள் என்பதையும் EV ராமசாமி நாயக்கருக்கு விரோதமாக பிறப்பித்த தடை உத்தரவை வாபஸ் வாங்கி கொண்டு விட்டார்கள் என்பதையும் கேட்க வாசகர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று யங் இந்தியா பத்திரிகையில காந்தியடிகள் எழுதியிருக்கிறார். இப்படி இறுதி வரைக்கும் போராடினவர் தந்தை பெரியார். போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தை நடந்தப்போ காந்தியடிகள் கூட இருக்கிறார் பெரியார். பெரியார் கூட ஆலோசனைகளை செஞ்சுட்டு தான் திருவிதாங்கூர் ராணிய காந்தியடிகள் சந்திக்கிறார். கோயிலோட 3 பக்கம் முதல்ல திறந்து விடப்படுது. இது தொடர்பான வெற்றி விழா பொதுக்கூட்டத்திற்கு பெரியார் தலைமை தாங்குகிறார். வைக்கம் போராட்டம் வெற்றி விழா 29/11/1925 நடந்தப்போ அதுல கலந்துக்க பெரியாரும் நாகம்மையாருக்கும் அழைப்பு வந்துருச்சு. தலைமை தாங்க சொன்னாங்க. தலைமை வைக்க மறுத்து அதற்கு பிறகு தந்தை பெரியார் அவர்கள் வாழ்த்தி பேசினார். உரிமையை மறுத்த அரசாங்கமே இப்ப நம்மளை கையை பிடிச்சு அழைச்சிக்கிட்டு போகுது. இதுதான் சத்தியாகிரகத்திற்கு ஏற்பட்ட மகிமை என்று தந்தை பெரியார் பேசினார்.